Good evening. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரேட் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ லாஸ்ட் செஷனில் எக்ஸ்பைரி பற்றி பார்த்துருந்தோம். ஸோ எக்ஸ்பைரியில் 3 வீக்லி எக்ஸ்பைரி வரும், ஒரு மந்த்லி எக்ஸ்பைரி. அகெயின் நிஃப்டியில் 3, சென்செக்ஸில் 3 ப்ளஸ் மந்த்லி ஒன்று பேங்க் நிஃப்டியில் 1, சென்செக்ஸில் 1, நிஃப்டியில் 1. ஸோ இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட் லெஸ் தேன் 6, 8, 9 ட்ரேட்ஸ் வந்துடுது. பட் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 80 ரூபாயில இருந்து நம்மளுக்கு 160, 150 வரைக்கும் போச்சு. பட் இன்னைக்கு வந்து ப்ரீமியம் ப்ரைஸ் அவ்வளோ இதுவாக குறையல. ஒரு 2 ட்ரேடு பியூட்டிஃபுல்லாக அந்த லாஸ்ட் பிளாஸ்ட் மட்டும் எடுத்து வச்சோம். கால் சைடில் ஒரு 100 பாயிண்ட்ஸும் புட் சைடில் ஒரு 100 பாயிண்ட்ஸும் வித் ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்ஸ்லேயே ரெண்டு பக்கமும் டக்கு டக்குன்னு அந்த லாஸ்ட் எசன்ஸ் ஆஃப் த ட்ரேடை பியூட்டிஃபுல்லாக கேப்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ப்ரிசைஸாக நம்ம கால் சைடில் எப்போ என்ட்ரி ஆகி எப்போ வெளியே வரணும், புட் சைடு எப்போ என்ட்ரி ஆகி எப்போ வெளியே வரணும். கால் சைடில் நோ டவுட் ப்ரீமியம் ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. பட் புட் சைடில் நம்மளுக்கு பியூட்டிஃபுல்லான 150 ரூபாயில் ப்ரீமியம் கிடைச்சது. ஸோ இந்த 2 ட்ரேடும் இங்கே போட்டிருக்கோம் பாருங்க. எக்ஸ்பைரி ட்ரேடு நீங்கள் ஒரு எக்ஸ்பைரி பண்ணால் கூட போதும். ஒரு 6 எக்ஸ்பைரி ட்ரேடு ப்ளஸ் 3 மந்த்லி எக்ஸ்பைரி. இதுவே 9 ட்ரேட்ல நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலுமே ஒரு மாதத்துக்கு தேவையான ட்ரேடிங் ப்ராஃபிட் வந்துடும். பட் இன்னைக்கு கொஞ்சம் டஃப்பான ட்ரேடு தான். ஈவன் தோ இது லாஸ்ட் வீக் எக்ஸ்பைரி மாதிரி இந்த வீக் இல்லை. பட் இட் வாஸ் அ ஒண்டர்ஃபுல் திங். யூ ஹவ் டன் இட். இது வீடியோ போட்டிருக்கோம், இதை வாட்ச் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கறதுனா. 24,772. கங்க்ராட்ஸ். 13,081. Congrats. 13,310. Congrats. 9,500. Congrats. 9,184. Congrats. 13,177. Good. 10,173. Congrats. See, அந்த ஈவினிங் எக்ஸ்பைரி ட்ரேடு 3 நாள் ஒரே மாதிரி தான் இருந்தது. இது மேலே வந்துடுச்சுன்னா கால் சைடு ஆக்டிவேட் ஆகிடும். கால் சைடு ஒரு என்ட்ரி போட்டுங்க. என்ட்ரி எக்ஸிட் அவ்வளோதான், உடனே எக்ஸிட் ஆகணும். வந்துடுச்சு 350. வரைக்கும் இருக்கு. 78, 700, 800. இது ப்ராப்பரா ஹோல்ட் ஆச்சுன்னா கால் சைட் சப்போர்ட் எடுத்துடுச்சு. இந்த ப்ளூ லைன் இருக்கு பாருங்க, இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் விட்டுருங்க ஃப்ரீயா. டார்கெட் இருக்குது 370 வரைக்கும் இருக்கு. டார்கெட் 370 வரைக்கும் இருக்கு. இவ்வளோ தூரம் இருக்குது டார்கெட். ப்ளூ லைனுக்கு கீழே வெளியே போயிடணும். திரும்பி ப்ளூ லைனுக்கு மேலே வரும்போது ஸ்கேல்ப். சரி, அது ஸ்கில் இருக்கிறவங்க மட்டும் தான் ட்ரேட். அது 111 மேலே இருக்குது. பட் அவ்வளோவும் வேணுமா இல்லை அதில் ஒரு அடி அடிக்கும் போதே டக்குன்னு எக்ஸிட் பண்ணணும்.
300 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். கொஞ்சம் மேலே போச்சுன்னா 300ல வச்சுருங்க. கொஞ்சம் மேலே போட்டோம். $19,867. விஜய், வெரி குட். கொஞ்சம் அக்ரெசிவாக தான் இருக்கும். ப்ளூ லைனுக்கு கீழே வந்தால் என்ன பண்ணணும்னு தெரியும் உங்களுக்கு. இது கொஞ்சம் 2-3 வாட்டி தான் இது பண்ணணும். அடுத்தது புட் சைடு ஆக்டிவேட் ஆகிடும். ரொம்ப நேரம்லாம் அந்த விளையாட்டு விளையாட முடியாது. நம்ம டைம் நேரத்துக்கு வந்துட்டுக்கணும். டார்கெட்டு நேரத்துக்கு வந்துட்டுக்கணும். டார்கெட் இது $78 வந்துச்சு. 327 ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். மேலே போட்டோம். 327. See 327 crucial. இதுக்கு மேலே உட்காந்துச்சுன்னா தான் ஃபர்தர் மூவ்மெண்ட்டு. இப்போ இது ரிஜெக்ட் ஆகும். மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த டார்கெட்லாம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக போயிடும். 400 வரைக்கும் அடுத்தது 350 தொட்டுச்சுன்னா 400க்கு வெயிட் பண்ணுங்க. எஸ், 100 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. அவாத செஷன் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக இது புட் சைட் போகிற மாதிரி போயிட்டு கால் சைட் போயிடுச்சு. இல்லை எதனா 20-30 பாயிண்ட் எடுத்துருந்தீங்கன்னா போதும். இன்னும் முடியல. சைட்வைஸ் ஆயிடுச்சு மார்க்கெட்டு. கொஞ்ச நேரத்துக்கு வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா திடீர்னு இப்போ புட் சைடு ஆக்டிவேட் ஆகும், அதுவும் வேகமாக போகும். அதுக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தரேன். How was the session today? யூஸ் ஆச்சா? எஸ். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஃபார் புட் சைடு வந்து புட் சைடு ஒரு மூவ் இருக்கும் குயிக்காக. அது ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 78, 700, 800, 78 எல்லாமே கொசு மாதிரி இருக்குது. 7,000 புட் வச்சுக்கோங்க. ரொம்ப தூரமாகுது. 78,800, 78,900 வச்சுக்கோங்க. அதே நல்லா இருக்குது. மூவ் ஆச்சுன்னா 78,900 ஒரு ஸ்கேல்ப் பண்ணிக்கணும். ஓகே. புட் சைடு நம்ம வியூ இல்லை, சின்னதாக ஒரு ஸ்கேல்ங்க. ரொம்ப பெருசாலாம் ஆசைப்படாதுங்க. நல்லா தான் போவோம். பிடிச்சா நீங்கள் இதையும் பிடிச்சிடலாம். கரெக்டான நேரத்தில் புட் சைடு வந்தோம் பாருங்க. இன்னும் இருக்கு. புட் சைடு இன்னும் இருக்கு. 97 பாயிண்ட், 100 பாயிண்ட்ஸ் வந்துச்சு புட் சைடும். இது சொல்லி அடிக்குது. இது கரெக்டான நேரத்தில் வெளியே வந்தோம். 100 பாயிண்ட்ஸ் புட் சைடில். நீங்கள் ஒரு 20-30 எடுத்தால் போதும். நீங்களும் அந்த கூகுள் மீட்ல காலையில 9:15 10 மணிக்குள்ள ஜாயின் பண்ணி 754000-100-50க்கு கால் பண்ணலாம். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்ல நாள் முழுக்க மார்க்கெட்டை சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. சரியான ஒப்சர்வேஷன், சரியான 1 மணி நேரம் போதும். காலை 9:05 முதல் 9:15 வரை ப்ரீ மார்க்கெட் மூவ்மெண்ட்டை கவனிங்க.
9:15 மணிக்கு மார்க்கெட் டிரெக்ஷன், சரியான இண்டெக்ஸ், ஸ்ட்ரைக் பிரைஸ் மற்றும் பிரீமியமை அனலைஸ் பண்ணுங்க. 9:15 முதல் 10:15க்குள் 1 அல்லது 2 குவாலிட்டி ட்ரேட்ஸ் மட்டும். என்ட்ரி மற்றும் டார்கெட் தெளிவாக இருந்தால் அதற்கு பிறகு அன்னெசசரி ஓவர் ட்ரேடிங் வேண்டாம். 11 மணி, 12 மணி, 3 மணி என்று ரேண்டமா ட்ரேட் பண்ணுவது ஸ்ட்ராட்டஜி இல்ல. ட்ரேடிங் என்பது கேம்பிளிங் கிடையாது. அது டிசிப்ளின் மற்றும் ரூல்ஸ். தேர்வு செய்வது, என்ட்ரி பிரை எப்படி தேர்வு செய்வது, டார்க் ட்ரேட்ஸை எப்படி மேனேஜ் செய்வதை மற்றும் இரு லேர்னிங் கோல்ஸை எப்படி மேனேஜ் செய்வது, இவை அனைத்தையும் 270 யோஸ் மூலம் தமிழில் கற்றுக்கொள்ளுங்க. ட்ரேடிங் கான்செப்ட்ஸை நீண்ட காலம் டிசிப்ளின்டா கற்றுக்கொள்ள இப்பவே Nifty 9 AM தமிழ் சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.